வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பதிவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கி ட்ரேடிங்கில் எப்படி அந்த சார்ட்டை வந்து நம்ம பார்த்துருந்துருக்கலாம், எப்படி அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் ட்ரெண்ட் சார்ட்டை பற்றி ஏதாச்சும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாரு. அதனால் நம்ம முதல்ல ட்ரெண்ட்லேருந்தே வந்து ஆரம்பிப்போம். ஸோ டாடா கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்த உடனே வந்து ரொம்ப நாளாக இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருந்த இந்த ஸ்டாக்கு இந்த இடத்தையும் இன்றைக்கி பிரேக் பண்ணி கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து நம்மளால் இதை உறுதிப்படுத்த முடியும். ஸோ மறுபடியும் வந்து பாசிட்டிவாக வந்து இங்கே வந்து எப்படி வந்துட்டு போயிருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்குது. அதுக்கப்புறமா வீக்லி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து இப்படி போய் படிக்கட்டில் ஏறி பொறுமையாக வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் கட் பண்ணி அடுத்த ஹை வரைக்கும் போயிட்டு தான் விழுந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த இடத்துல ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட 2020 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அபார வளர்ச்சி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கொரோனா அப்போது அந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இது சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 363 363 இருந்து இந்த 5 வருஷத்துக்குள்ளார, இன்னும் 5 வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 5 வருஷத்துக்குள்ளார எங்கே வரைக்கும் வந்திருக்க ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 8343 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 8000 புள்ளியும் வந்து மேலே போயிருக்கு ட்ரெண்ட் ஃபேஷன் லிமிடெட் டாட்டா. ஸோ அதுக்கப்புறமா இது ரொம்ப அபார வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஃபாலே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பிக்சரை பார்த்த உடனே வந்து யார் வேணும்னாலும் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது படிக்கட்டில் இறங்கி வர்றது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. முன்ன வந்து இருந்த அந்த செல்லர்ஸுடைய அந்த வேகம், இங்கே இருந்த செல்லர்ஸ் வேகத்துக்கும் இங்கே இருந்த வேகத்துக்கும் இங்கே இருக்கிற வேகத்துக்கும் கொஞ்சம் 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 வந்து கம்மியாயிருது. அப்போது இது ஷோஸ் பையர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்டு. கொஞ்சம் 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 அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க பையர்ஸு. ஆனால் தேவையான அளவுக்கு இல்லை. எது தேவையான அளவு எதுனா, இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா இந்த லெவலை அட்லீஸ்ட் கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கட்டாயமாக இந்த லெவலை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டை இப்படி மேலே வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே எப்போ திரும்பினாலும் இந்த ஸ்டாக்கு அடுத்து ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்துட்டு அதுக்கும் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்துல தேங்கி இருந்துட்டு அடுத்தடுத்து மேலே போகணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா என்ன நம்ம எதிர்பார்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த மாதிரி இந்த வீக்கும் வந்து க்ளோஸ் வந்து என்ன தான் கீழே வந்தாலும், ரிசல்ட்டுக்கு அப்புறமா கீழே வந்தாலும் மேலே போய் ஒரு வேளை க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கான இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த லெவலுக்கு வந்துட்டாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தான் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு. நேற்று வீக்கெண்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்காக சும்மா டிஸ்கஷன் வீடியோ தானே, அதனால் வந்து உங்களுக்காக இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேற்று நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஒரு கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறமா அந்த 10 பையர்ஸ்க்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து என்ட்ரானீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த ஃபால் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது இந்த ஸ்டாக்கில் கூட நடக்குது, தெரியுதா? ஸோ மார்க்கெட் விழுந்துருக்குது. ஒரு பெரிய ரைஸுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து விழுந்துருக்குது. அந்த விழுந்ததுலேருந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து ஒரு வீக்லி க்ளோஸ் வந்து க்ரீனில் வந்துருக்குது. அதுலேருந்து 50% பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு தான் ரிவர்சல் ஆச்சு. சரியா? அதனால் வந்துட்டு அந்த 50% ரிவர்சலை வந்து எதிர்பார்த்து நீங்கள் ஆப்போசிட்டில் பண்ணணுன்னோட அவசியம் இல்லை. நீங்கள் செல் ட்ரெண்டுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா நல்ல செல்லர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா யூ கேன் லுக் ஃபார் அ செல் ட்ரேட். செல் செட்டப் எங்கே வந்து லோவஸ்ட் டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது, அந்த டைம் ஃப்ரேம் இது ஸ்டாக்ஸுக்கு வந்து லோவஸ்ட் டைம் ஃப்ரேம் இது 1 hour தான். 5 minutesலாம் நீங்கள் போகவே கூடாது. ஸோ போகாமல் லோவஸ்ட் டைம் ஃப்ரேமான 1 hourல போய் என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான செட்டப் இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் அ ட்ரேட்.
அது எப்போ உங்களால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா, எப்போவுமே வந்து நீங்கள் அந்த மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரிய தான் உங்களால் வந்து அதெல்லாம் வந்து பண்ணவே முடியும். சரியா? சும்மா நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது. பயிற்சி வந்து கடுமையான பயிற்சி வந்து தேவைப்படும். ஸோ இந்த ட்ரெண்ட் ஸ்டாக் வந்து மேலே வருமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இதை விட இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியாஸ் எதுனா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துருவோம் அதையும். ஆனால் இதில் வந்து பர்ஃபெக்டாக ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து கீழே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸு. இதில் வந்து நம்ம 4 hour சார்ட்டில் போயிட்டு இல்லை டெய்லி சார்ட்டில் போயிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு அந்த சப்போர்ட் வரைஞ்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வீக்லியில் காமிச்ச பாருங்கள். அது வந்து இதில் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் கூட பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ட்ரெண்டில் எனக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து வருதோ அப்போல்லாம் வந்து திணற ஆரம்பித்து கீழே போய்கிட்டே தான் இருக்குது ப்ரைஸு. அவன் திரும்ப வந்து மேலே பையாகி மேலே வர்றதுக்கான சிம்டம் வந்து எதுவுமே இல்லை. இந்த இடத்துல டேயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட தியரி தான். வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டை ஒரு சின்னதாக பையிங் வந்து காமிச்சிருக்கான், அதை விட வேகமாக வந்துருக்கிறான். ஸோ அந்த செல்லர்ஸுடைய வேகத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதில் போயிட்டு அணை போட்டு நான் தடுத்துருவேன் அப்படின்னு வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பை பண்ணுறீங்கன்னு வச்சு ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அதனால் பை பண்ணுறேன், இல்லவே இல்லை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான் தெரியுதா? எவ்வளோ ஸ்ட்ராங்காக விழுந்துட்டு இருக்கிறான். ஒரு சின்ன பை வந்தது, இப்படி மேலே போன ப்ரைஸு கீழே வந்தது, பூ மாலை. அங்கேருந்து ப்ரைஸ் எங்கே போகும்? இங்கே போயிடும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகிறான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் படிக்கட்டை ஃபாலோ பண்ண தெரியும். ஆனால் அங்கே போயிடுவாங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அதே தான் இங்கேயும் நடந்தது. வேகமாக மேலேருந்து கீழே, இது வந்து புது லோ சரியா? இந்த லோலேருந்து புது லோ. இப்போ மேலேருந்து கீழே வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. எது புது லோ? இது வரைக்குமே வந்து பழசு தான். ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, அந்த ப்ரீவியஸ் லோக்கே தான் வந்திருக்குது. ஆனால் க்ரீனில் க்ளோஸ் வைக்கல, புது லோ வச்சான். இங்கே எப்படி புது லோ வச்சுட்டு மேலே போனானோ, இங்கே புது லோ வச்சுட்டு மேலே போனானோ, அதே மாதிரி புது லோ வச்சுட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கிறான். சேம் வால்யூம் கேண்டல், இங்கே ஒரு வால்யூம் கேண்டல் வந்துருக்குது, அதே வால்யூம் கேண்டல் தான் இங்கேயும் வந்துருக்குது. ஒருவேளை இவன் மேலே போயிருந்தானா எவ்வளோ தூரம் போகணும்? இவ்வளோ தூரம் போகணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து முக்கியமான லெவல். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த லெவலில் தான் மேலே ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் கீழே வந்து ப்ரைஸ் வந்துருக்குது. ஆனால் என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வால்யூம் கேண்டலுக்கு அப்புறமா இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகணும்? இப்படி கீழே வந்தால் கூட இப்படி மறுபடியும் வந்து இப்படியே வந்து மேலே போச்சுன்னா தான் மேலே போவான். அப்போ மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பையர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் வந்து அனுமானிக்க முடியும். பையர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படிங்கிறத இந்த கேண்டல்லே நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு மொமெண்டம் கிடச்சிது. எதுக்கப்புறமா? ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா கிடச்சிது பையர்ஸ். ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல பையர்ஸால். அது இதுலேயும் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருது. ஒருவேளை நீங்கள் பை ட்ரேடில் எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே முடிவு பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் இது வந்து முதல் முயற்சி, இது வந்து 2வது முயற்சி. இந்த 2வது முயற்சினாச்சும் என்ன பண்ணணும்? மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு மேலே போயே ஆகணும். போனால் தான் பையர்ஸுக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்குது, அவங்க மார்க்கெட்டை கொண்டு போவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பலாம். அப்படி போக முடியல, இந்த இடத்துல பேச்சுவார்த்தையை ரொம்ப நாளாக நடத்திக்கிட்டே இருக்கிறான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும். ஏற்கனவே இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஏற்கனவே வந்துட்டு தான் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், இந்த ஐக்கு மேலே போகல. அப்போ திரும்பவும் இந்த இடத்துல வந்துருக்கிறான், திரும்பவும் வந்து மேலே போவானா? யோசிக்க. மேலே இந்த தடவை மட்டும் மேலே போனால் கன்ஃபார்மாக இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுவான். நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், வீக்லியில் நான் சொல்கிறேன், இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டியில். அப்போ இதில் வந்து அதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை. அப்போது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறோம். மேலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆகுதுன்னா முதல் முயற்சி சக்ஸஸ் ஆகலைன்னா 2வது முயற்சி சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. எந்த இடத்துல, கான்டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல இது நடக்குது
அப்படிங்கிற முதல் முயற்சியில் இது நடந்ததுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முயற்சிங்கும் போது ஏற்கனவே இங்கே பை பண்ணி ஏற்கனவே இந்த ரேஞ்சில் பை பண்ணி மேலே போகும்னு எதிர்பார்க்கும் போது கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இங்கே பை பண்ணவங்க மேலே போகும்னு நினச்சி பை பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை எல்லாத்தையுமே வந்து வீணடிச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் நம்பி வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்களா? நீங்களா அந்த பணம் வந்து போடுவீங்களா? சரி, என்னதான் நடக்குது பார்ப்போம்ப்பா. இந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை வைக்கட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கீழே வந்தால் நம்ம வந்து பை பண்ணலாம். இல்லை, நம்ம இந்த இடத்துல வந்து பை பண்ணி வச்சிருக்கிறோம், இப்போ இந்த ரேஞ்சுக்கு ரொம்ப அருகாமையில் வந்து வருது ப்ரைஸு, சரி ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப படுத்தே விட்டான ஐயாங்கிற மாதிரி படுத்துட்டான். எத்தனை நாளா? ரொம்ப நாளாக இங்கேயே நின்றுட்டு இருந்தான். இப்போ என்ன நம்ம முடிவு பண்ணலாம்? சரி, அவன் மேலே போகட்டும், அடுத்த புல் பேக்கில் நம்ம வாங்கிக்கலாம். மேலே போகட்டும், அடுத்த புல் பேக்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே போகட்டும், அடுத்த புல் பேக்கில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த மேலே போகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ப்ராஃபிட்டை. ஏன்னா படிக்கிட்ட ரொம்ப நாள் ஏறிக்கிட்டே இருக்க மாட்டான். ஸோ நம்ம ஒரு ட்ரேடையும் இப்படி தான் வந்து முடிவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இது புரியாமல் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணும்போது தான் பிரச்சனையில் போய் வந்து மாட்டிக்கணும். இங்கே நம்ம அந்த படிக்கட்டு விஷயத்தை வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லோவிலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு ப்ரைஸு. அங்கேருந்து கீழே வந்தவன் புதுசாக வந்து லோ விற்கிறான். லோ எப்படி விற்கிறான்னா இது மாதிரி ஸ்டீப்பாக வந்து விற்கல. என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். இது வந்து அரைக்கிறது. ஒரே அடியாக கீழே வந்துட்டு இன்னொரு லோ வந்து வச்சுட்டான்னா கன்ஃபார்மாக மேலே இப்படி வந்து போயிடுவான்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புது லோ கொஞ்சம் ஹை, புது லோ கொஞ்சம் ஹை, புது லோ கொஞ்சம் ஜாஸ்தி ஹை, புது லோ வைக்காமல் மேலே திரும்பினான்னா இதெல்லாம் வந்து ஸ்வீட் ஸ்பாட். மேலே போவான், எங்கே போவான்? இங்கே போயிடுவான்ப்பா. அடுத்து எங்கே போவான்? இங்கே போயிடுவான்ப்பா. அடுத்து இங்கே போயிடுவான்ப்பா. வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம் இந்த மாதிரி வந்து மேலே போய்கிட்டே இருப்பான், எவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஃபியூவல் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்த ஃபியூவலு இங்கே இல்லை, தெரியுதா? இந்த லெவல்ல இருந்து கீழே வந்துட்டான். இதில் இருந்த ஃபியூவலு இதில் வந்து அதோட கொஞ்சம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சின்ன ரிவர்சல். அதுக்கப்புறமா இவ்வளோ தான் போயிருக்கான், ஃபியூவலே இல்லை. அதுக்கப்புறமா இங்கே செல்லர்ஸ் வந்து உள்ளே நல்லாவே வந்து வர்றாங்க. இதை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணானா கீழே வருவான். என்ன பண்ணான்? ஒட்டு மொத்தமாக கேப் டவுன் ஆகி கீழே வந்துட்டான். ஒட்டு மொத்தமாக கேப் டவுன். என்ன பண்ணியிருக்கான்? இந்த லெவலுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது வர முடியாமல் மேலே போக ஆரம்பித்தான். என்ன பண்ணியிருக்கிறான்? அடுத்து படிக்கட்டில் ஏறி மேலே போயிருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? புதுசாக வந்து ஹை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். திரும்ப அதே தியரி தான், அதே தியரி. இந்த இடத்துல பைக்கான எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பை பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க, இங்கிருந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிருக்கிறாங்க, இங்கே இருந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக போயிருக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பையர்ஸ் வந்து எந்த இடத்துலையாச்சும் வந்து டயர்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டயர்டாகிற இடம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து ஹை வந்து போகாது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. இதே தியரியை நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 5 minutes டைம் ஃப்ரேம், இது வந்து 4 hour டைம் ஃப்ரேம். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த பின்னாடி இருக்கிற இது என்ன சார்ட் அப்படிங்கிறத பார்க்க தேவையில்லை, என்ன டைம் ஃப்ரேமுங்கிறத பார்க்க தேவையில்லை. பையர்ஸா செல்லர்ஸா? ட்ரெண்டு வந்து மேலே இருக்குதா, ட்ரெண்டு வந்து கீழே போயிட்டு இருக்குதா? ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் அது மட்டும்தான். ஓரளவுக்கு கீழே வந்துட்டானா அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நாச்சும் ஒரு 50% கீழே வந்தவன் ஒரு 50% மேலே போயிட்டு தான் கீழே போவான். அடுத்து இந்த மேலே போகும்போது எப்படி போவான்? லோவை கட் பண்ணாமல் போவான். தொடர்ந்து வந்து அவன் பாட்டுக்கு வந்து ஹை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஹைனாச்சும் வைப்பான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வால்யூம் ஜாஸ்தியாக வரும். திடீர்னு வால்யூம் ஜாஸ்தியாக வரும். அங்கேருந்து திரும்ப போகிறான்னு அர்த்தம். பயமுறுத்துறது இதெல்லாம். கீழே விழுந்துட்டு இருக்கான், புல் பேக்கு, விழுந்திருக்கான் புல் பேக்கு. எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு தெரியுதா? ஏற்கனவே ஃபால் ஆகி தான் வந்திருக்கிறான்.
எவ்வளோ பெரிய ஃபால். அதுக்கப்புறம் என்னாச்சு, ரிவர்சல் ஆகி மேலே போயிட்டான். இங்கே எல்லாமே வந்து பையாயி தான் மேலே போயிருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஓவராக பையாயி போன மாதிரி இவ்வளோ தூரம் போயிருக்கிறான் தனியாக. இது முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி நடக்கலை. குரூப்பாக செட்டாக தான் இருக்கிறாங்க, போக முடியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு வேகம் வந்து தெரியும். அந்த வேகம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக கீழே போயிட்டான். இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து கவனிக்க முடியும். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி அழகாக, இதுதான் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து கப்பு மட்டும்தான் வந்தது, ஹேண்டில் வரல. அதனால பேட்டர்ன்லாம் வந்து ஓரளவுக்கு அதோடைய சப்போர்ட் எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வந்து அதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு வந்து இருக்காதீங்க, சரியா? இங்கே என்ன நடந்ததோ அதே வந்து இங்கேயும் நடந்துருக்குதா? அப்போ இந்த ஸ்டாக் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. ஏதாவது ரிசல்ட் வரும்போது வந்து கண்ணா பின்னான்னு வந்து விழுது ஸ்டாக். இதோட ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த விழுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு மொத்தமாக விழுந்துடும். மேலே போயிட்டு மொத்தமாக விழுந்துடும். ஸோ மேலே போய் ரொம்ப கொஞ்சம் ஒரு 3 தடவை 4 தடவை மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் போயிட்டு பை பண்ணக்கூடாது. மேலே போனால் கூட பரவாயில்லன்னு விட்டுறணும். அப்போ கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா பையிங் வந்து உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கே தெரிஞ்சிடும். வேகமாக வந்து விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டை இந்த இடத்துல அணை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே நின்றுச்சு மார்க்கெட்டை. எவ்வளோ வேகமாக விழுந்துருக்குது, எங்கே இருந்து விழுந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த அணை போட்டாங்க பார்த்தீங்களா, வால்யூம் கேண்டில் வந்தது. அதுலேருந்து லோவை கட் பண்ணாமல் போயிடுவான். எது வரைக்கும், இது வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறதுக்கு வழி இருக்குது. அதுக்கு மேலே போகிறான்னா ஒரு புது ஹை. அப்போ கீழே வரும்போது வந்து மறுபடியும் அதே தான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கேயாச்சும் நின்று ட்ரேட் ஆகிறானான்னு பார்க்கணும். சில இடங்களில் ஒரே அடியே இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. மோஸ்ட்லி பெரும்பான்மையான இடங்களில் வந்து இந்த மாதிரி நின்று தான் மேலே போவான். இந்த நின்று மேலே போகும்போது இந்த ஹரிசாண்டல் லெவலை கட் பண்ணுவான். அந்த கட் பண்ணுற கேண்டில் பார்த்துட்டா நல்ல வால்யூமோட கட் ஆகி போகும், நல்ல வால்யூமோட போகும். அதுதான் கன்ஃபர்மேஷனே நம்மளுக்கு. மேலே போயிடுவான். எங்கே போயிடுவான், இங்கே போயிடுவான் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஐக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து கீழே வந்து எப்படி போயிட்டு வந்திருக்கிறான், இப்படி வந்திருக்கிறான், இப்படி போயிட்டு வந்திருக்கிறான், இப்படி போயிட்டு வந்திருக்கிறான், இப்படி போக முடியாமல் கீழே வந்துட்டான். சரியா, தொடர்ச்சியாக வந்து கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸு இந்த இடத்துல அதே ஹரிசாண்டல் பிரேக் ஆகிருக்குது, அதே வால்யூம் கேண்டலும் வந்திருக்குது. ஆனால் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் பையர்ஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு கூட போக முடியாமல் விட்டுட்டாங்க. அப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா, மறுபடியும் வந்து செல்லர்ஸ் தான் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டே வந்து அதுதான். இப்போ இந்த இடத்த எப்படி வந்து பிரேக் ஆகி மேலே வால்யூமோட போச்சோ அதே மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த இடத்துல வால்யூமோட போகணும். இது பிரேக் ஆனதே வால்யூம் கேண்டலோட தான் பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆகி எவ்வளோ தூரம் போகணும், இங்கே போகணும், அதை தாண்டி இங்கே போகணும். என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, இந்த லெவலுக்கு வரவே கூடாது. இப்படி வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும், இப்படி வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும். இப்படியே நடக்கும்போது அடுத்த லெவலுக்கு போயிடுவான், இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியமே வந்து இல்லாமல் இருந்தது. அதனால் இது வந்து தொடர்ச்சியாக வந்து கீழே போயிட்டு, சரியா? அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்துங்க. இதே சமயத்தில் 1 ஹவரில் இந்த ஃபாலுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல ஒரு ரைஸ் ஆகிருக்கு ப்ரைஸு. ரைஸ் ஆனதுக்கப்புறமா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான். எப்படி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான், நல்ல ரைஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு நல்ல செல்லிங் வால்யூம் கேண்டில் வந்ததா, பெரிய ரைஸுக்கு அப்புறமா இந்த இடத்துல செல்லு வந்திருக்குது. ஆனால் இவ்வளோ வால்யூம் வந்து வரல. ஏதோ நடந்துருக்குது, அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே கீழே பை பண்ணவங்க, இதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருக்குது. அதுக்கப்புறமா இந்த இடத்த ப்ரைஸை ஒரு தடவை போய் எட்டி பிடிச்சிருக்கிறான். இந்த லோவை கட் பண்ண முடியாமல் தான் போய் எட்டி பிடிச்சிருக்கிறான். திரும்ப அந்த லோக்கே வந்துட்டான். திரும்ப போகும்போது அந்த ஹைக்கு கூட போகாமல் வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சுது. ஒரு பெரிய ஃபாலு, ஒரு க்ரீன் க்ளோஸு, மேலே 50% போயிட்டான். அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி இதுக்கு கீழே போனோன்னா என்ன பண்ணுவான், இங்கேருந்து கொஞ்சம் மேலே வருவான்.
எது வரைக்கும் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வருவான், இல்லைனா இது வரைக்கும் மேலே போக ஆரம்பிச்சானா அடுத்த தடை கற்கள் இதுதான். கரெக்டாக இந்த லெவல்லேருந்து எவ்வளோ பெரிய செல் கேண்டலோட கீழே வந்து ப்ரைஸ் வந்துருப்பாருங்க. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தான்னா மறுபடியும் கொஞ்சம் மேலே போவான். எது வரைக்கும் இதை கட் பண்ணியே ஆகணும். மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் வச்சானா கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம இந்த ஸ்டாக்கோடைய ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது இது, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கேப் டவுன் ஆகி இங்கே ஓப்பன் ஆகும் ப்ரைஸ். ஆனால் இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகாமல் மேலேயே ஓப்பன் ஆகிட்டு மேலே கொஞ்சமாக போய் மொத்தமாக வந்து கீழே கொண்டுட்டு வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம்? அப்படியே ஹிஸ்ட்ரி போய் பாருங்களேன். அப்படியே ஹிஸ்ட்ரி போய் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஃபாலு, அந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகுது, அந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, இங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான், ப்ரீவியஸ் லெவலில் போய் க்ளோஸ் வச்சுருக்கான். இது வரைக்கும் போயிருக்குது மார்க்கெட்டு, திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போயிருக்குது. போக முடியல. இது ஒரு சின்ன ட்ரெண்டு மாதிரி ஃபார்ம் ஆகுதா? வால்யூமோட பிரேக் ஆச்சா? எங்கே வரைக்கும் போகணும்? இங்கே வரைக்கும் போனானா கரெக்டாக எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடியே தான் காமிச்சிட்டு இருக்கேன். இருக்க சாட்டு என்கிட்ட இருக்க சாட்டு தான் உங்கள்கிட்ட இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ அது தொடர்ந்து வந்து நடந்துட்டு ஒன்று ஒரு ஃபார்மேட். இது ஒரு ஃபார்மேட்டு. இதை பார்த்து அப்படியே மைண்டில் வந்து ஏற்றி வச்சிடணும். அந்த நிறைய எக்ஸாம்பிள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் பேரே வந்து யாரையோ கூப்பிட்ருப்பாங்க, ஆனால் உங்கள் பேர் கூப்பிட்டுருந்துருப்பாங்க, அதனால் நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் பேர் எப்படி உங்கள் ஆள் மனசில் போய் ரெஜிஸ்டர் ஆகுதோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடணும். வேகமாக விழுந்துட்டு ஒரு சின்ன பையாயிருக்குது, அந்த செல் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது, பையிங் வந்து அதிகமாக இருக்குது. அந்த செல் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பையிங் இன்னும் கூட கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஒரு பேட்டர்ன். இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வருது. அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் பயிற்சி மூலமாக தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு கட்டத்தில் வந்து லோ வைக்க மாட்டான். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் தைரியமாக நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் மாறினதுக்கப்புறம் அட்டன் பண்ணலாம். எதை தாண்டணும்? இதை தாண்டா எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த லோ வச்சானே இது வரைக்கும் ஓகே, இப்படி மேலே போனானே மேலே இப்படி போயிருந்துருக்கணும், போய் க்ளோஸ் வச்சுருக்கணும், கீழே இப்படி வந்து மேலே போய் க்ளோஸ் வைப்பான். இப்படி தான் இது நடக்கும். ஒருவேளை இதுக்கு எதிராக வந்து எதனாச்சும் நடந்தது அப்படின்னா அடுத்த லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். இந்த லோவுக்கு கீழே போயிடுவான்னு அர்த்தம். போனானே என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே வருவான், அவ்வளோதான். இங்கே என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. திரும்பவும் இதே ஐக்கு போன தடவை வந்து இந்த உயரம் வரைக்கும் போவான்னு பார்த்தோம், கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இருந்தது, அதுக்கப்புறம் போக முடியாமல் கீழே வந்துட்டான், புதுல வச்சுட்டான். இந்த தடவை என்ன ஆயிருது, அந்த ப்ரீவியஸ் லோ நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்துருச்சு. பேச்சுவார்த்தை நடத்தி மேலே போனால் அந்த லெவல் வரைக்கும் போனால் அந்த லெவலுக்கு மேலே போகல. ஸோ இதை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயிற்சி மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்டு பொறுமையாக ரொம்ப நிதானமாக இதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து தினமும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்டாக்ஸில். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து எங்கே வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் வருதுன்னு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய ஃபால் ஆயிருது, இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு பெரிய ஃபால் ஆயிருது, பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்து கீழே வரும்போது ஒருவேளை என்ட்ரி எக்ஸிட்னு இப்படி மேலே போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகுது, இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போகுது ப்ரைஸ்னா, செகண்ட் அட்டம்ப்ட் இந்த வால்யூம் கேண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ட்ரிக்கை நான் நிறைய தடவை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி போவான்? ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான், வரலனாலே மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணுறான். கட் பண்ணுறான்னா என்ன பண்ணுவான்? ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான். என்ன பண்ணுவான்? தொடர்ந்து வந்து ஐ பண்ணுவான். எது வரைக்கும் போவான்? இது வரைக்கும் போயிடுவான், அடுத்து இது வரைக்கும் போயிடுவான். தொடர்ந்து நடக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 950 எவ்வளோ வரைக்கும் போயிருக்குது? 500 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 500 புள்ளி சாதாரணமாக ஒரு 10 நாளில் நீங்கள் வந்து எடுத்து இருந்துருக்கலாம், முயற்சி பண்ணியிருந்தா, நிறைய பயிற்சி பண்ணியிருந்தா. இதெல்லாம் எப்படி வந்து பண்ணணும்? நீங்கள் பயிற்சியெல்லாம் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறமா இவன் இப்படி தான்ப்பா போவான், எனக்கு தெரியும்பா, நான் பயிற்சி பண்ணியிருக்கேன். சசி வீடியோ பார்த்துருக்குறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள்
அது வந்து தப்பு அந்த மாதிரி சொல்கிறது. சசி வீடியோ பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணினேன், அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், நான் நிறைய சார்ட்டில் வந்து பார்த்துருக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த 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 எடுத்துக்காட்டு எல்லாம் வரணும் உங்களுக்கு மனசில். அந்த அளவுக்கு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ எப்போ வந்து இந்த லோவை கட் பண்ணுதோ அப்போ வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து அதை அறுதிட்டு வந்து சொல்ல முடியணும். எப்போ வந்து ஹை வந்து அடுத்தடுத்து ஹை பண்ணுறனோ அது வரைக்கும் மேலே போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ தான் இதை கான்ஃபிடென்ட்டாக இந்த 500 புள்ளியை உங்களால் வந்து எடுக்க முடியும். இல்லைனா அது சாத்தியமே இல்லை. எந்த இடத்துல செல் பண்ணணும், செல் எடுத்ததுக்கப்புறம் எப்படி கம்போஸ்டாக வந்து கம்முன்னு வந்து இருக்கணும், ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போனான்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து அவன் கீழே ப்ரைஸை வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கீழே வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் வால்யூம் வந்து பிக்கப் ஆகுதான்னு பார்க்கணும். இவ்வளவும் இருக்குது. இது அந்த வால்யூம் பிக்கப் ஆகிற அந்த விஷயத்த சொன்னோம் பார்த்தீங்களா, சம்மந்தமே இல்லாமல் வால்யூம் பிக்கப் ஆகிருக்கு தெரியுதா? இங்கேயும் அது மாதிரி ஆயிருக்குது. ஆனால் அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஹை வச்சு அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து அடுத்த ஹை வந்து வச்சுட்டு இப்படி கீழே வந்துருக்கணும். அது பண்ணாமல் சம்மந்தம் இல்லாமல் வால்யூம் பிக்கப் ஆச்சு. நமக்கு ஆசை இங்கே தான் வரும், பையிங்கான ஆசை இங்கே தான் வரும். இந்த இடத்துல போயிட்டு பை பண்ணுவோம், பை பண்ண இடத்துலேருந்து கீழே வருவோம். அடுத்த தடவை மேலே வரும்போது நம்ம வந்து இது வந்து ஒரு தடவை தப்பிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி இது வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். வரும்போதுன்னா தப்பிச்சிடணும், இல்லையா இப்படி கீழே போய் இன்னொரு லோ வச்சானா முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். ஏன்னா இங்கேருந்து படிக்கட்டை ஏறி வந்துட்டான், டயர்டாக இருப்பான், பையர்ஸ் எல்லாம் டயர்டாக இருப்பாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தோன்னே அவன் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட்ஸை புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இங்கே தான் பையே பண்ணியிருப்போம், நமக்கு ப்ராஃபிட்டே வராது. அப்போ என்ன நடக்குது, கடன்னு கீழே வந்துட்டான். எங்கே வந்துட்டான், எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே வந்துட்டான், பேஸ் கேம்புக்கு வந்துட்டான். பையிங் எங்கேயா தெரியுதா உங்களுக்கு? கொஞ்ச நாச்சும் பையிங் தெரியுதா? இது வரைக்குமே பையிங்கே தெரியுதா? கொஞ்சமாக வந்திருக்காங்க, ஏன்னா பேஸ் கேம்ப். அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவை, ஐயே கட் பண்ணணும். எப்போ ஐயை கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து மேலே போவான். லோ வைக்கக்கூடாது, இங்கே தான் அது நடந்துருக்கு. இப்போ மேலே போனால் எதை தாண்டணும், இதை தாண்டினா தான் மேலே 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 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லையா முடிஞ்சு போச்சு கதை. மறுபடியும் வந்து கீழே தான். அடுத்த பையிங் ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அடுத்த பையிங் இங்கே ட்ரை பண்ணி, இங்கே தான் கொஞ்சம் உருப்படியாக வந்து கொஞ்சம் பையிங் வந்து தாராளமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஸ்டாக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, பையர்ஸ் இருக்காங்களா மார்க்கெட்டில், செல்லர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் வந்து ஆரம்பிக்கும். சரியா? சரி, இப்போ இவ்வளோ நேரமாக ட்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கில் வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க. ஸ்டாக்ஸுக்கு எப்போவுமே வந்து 1 ஹவரோடு நிப்பாட்டிக்கோங்க. ரிலையன்ஸு, HDFC இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நல்ல வால்யூமோட ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கில் நீங்கள் 15 மினிட்ஸ் வரைக்கும் கூட போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் புரியும். அந்த சார்ட்டோடைய ஓவியத்தை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த பெயிண்டெல்லாம் ஏதோ சும்மா இப்படி வந்து ஒரு படத்தில் வந்து அந்த மாதிரி வரும், பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டை வச்சு இது இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, இது 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரிலாம் வந்து விலை பேசிகிட்டு இருப்பாங்க காமெடியாக. அந்த மாதிரி வந்து ஆகிடும். அப்போ ஆர்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியணும். புரிஞ்சுதுனா தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, அடுத்து என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியும். இவ்வளோ நேரம் ஒரு விஷயம் பார்த்தோமே, அது இந்த சார்ட்லேயும் வந்து நடந்துருக்குது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிடுங்க. ஜென்யூனாக நீங்களே அந்த விஷயம் வந்து இவ்வளோ நேரமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஃபாலோ ஆகும்போது ஒரு விஷயம், ரைஸ் ஆகும்போது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. அது இதில் நடந்துருக்குது. அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்கலாம். சரியா? இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, பொறுமையாக வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி கீழே வந்துக்கிட்டே இந்த ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய வால்யூமோட கீழே வந்துட்டானா. ட்ரெண்டு வந்து டவுனில் வந்து வந்துடுது, ப்ரைஸு டவுனில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய வால்யூமோட வந்ததா. வால்யூமோட வந்த உடனே க்ரீனில் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு போகலை அப்படியே மேலே வரைக்கும் வந்துட்டான். தெரியுதா? அதே விஷயம் ட்ரெண்டு ஸ்டாக்கில் வீக்லியில் நம்ம பார்த்த விஷயம், அதே விஷயம் இங்கேயும் நடந்தது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வந்தால் எங்கே வரணும், ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும்.
அடுத்து இங்கே தான் வரணும், அடுத்து இங்கே தான் வரணும். ஸோ 2வது படிக்கட்டில் வந்துட்டு அதை தடைக்கல்லில் வந்துட்டு நின்றுட்டான். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரியும். நீ மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணியிருக்கான், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக போயிருக்கும். ப்ரீவியஸ் லோக்கு டச்சே பண்ணாமல் போயிருக்கிறான். ஒரு விஷயம் மட்டும் பண்ண மறந்துட்டான். என்னது? ஹை பண்ணவே இல்லை. சரிதா? ஹை வந்து பண்ணவே இல்லை. எத்தனை தடவை இங்கே வந்தாலும் அந்த ஹையை மட்டும் வந்து அவனால் வந்து பிரேக் பண்ணவே முடியல. ஆனால் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் லோக்கும் வர முடியல. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறான், ப்ரீவியஸ் லோக்கும் வர முடியல, அதே சமயத்தில் ஹையும் வந்து பிரேக் பண்ண முடியல. இங்கேயும் அதே விஷயம் நடந்திருக்குது. இங்கே கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அது நடந்திருக்குதா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். சொல்கிறேன். எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வால்யூம் பிக்கப் ஆகிருக்கா. இங்கெல்லாம் வந்து வால்யூம் அவ்வளோ வால்யூம் வரல, இங்கெல்லாம் வால்யூம் வரல. இந்த இடத்துல வந்து வால்யூம் வந்திருக்குது உண்மையாலுமே, ஆனால் கீழே இருந்து வால்யூம் வந்திருக்கு. இந்த இடத்துல வால்யூம் வரல. ரெசிஸ்டன்ஸ் இடத்துல வந்து வால்யூம் வரல. இந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இந்த வால்யூம் பிக்கப் ஆன உடனே ஒரு ரெட் க்ளோஸ் வச்சுது. அங்கிருந்து ப்ரைஸ் எவ்வளோ தூரம் விழுந்துட்டான் தெரியுது. இப்போ இது எல்லாத்தையும் அழிச்சு நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்? இது லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இப்போ லோ வச்சேன்னா என்ன பண்ணுவான்? கொஞ்சம் மேலே வருவான். மேலே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கீழே தான் போகணும். போவானா மாட்டானா அப்படிங்கிறது வந்து எதில் உங்களுக்கு தெரியும்? 1 hour ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறத வந்து அந்த டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் உங்களால் கணிக்க முடியும். ஏதோ ஒரு சைடு போகட்டுமே, அது வரைக்கும் கொஞ்சம் காற்று தான் இருங்களேன். எதுவுமே பண்ண வேணாம், சும்மா இருங்க, ட்ரேடே பண்ணாதீங்க, சும்மா இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவன் ஏதோ ஒரு டைரெக்ஷன் எடுக்கட்டும், அந்த டைரெக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போய்க்கலாம். சரியா? இது உங்களுக்கு நல்லா புரியுதா? இது வந்து அழகாக மேலே இவ்வளோ தூரம் இன்றைக்கி ஹைக்கு போயிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த ஹைக்கே போயிட்டு கீழே வந்துருக்கிறான், மறுபடியும் அந்த ஹைக்கே போயிட்டு கீழே வந்துருக்கான். ஒரு தடவையும் வந்து வரும்போது வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டை ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சு மேலே போயிட்டான். வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டு ஒரு நல்ல ரிவர்சலு, இது க்ரீன் க்ளோஸு, அங்கேருந்து மேலே போயாச்சு. கொஞ்சம் பொறுமையாக மேலே இருந்து கீழே வந்தான், ஒரு க்ரீன் க்ளோஸ் நல்ல கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, மேலே போயிட்டான். மேலேருந்து வந்த ப்ரைஸு ஒரு க்ரீன் க்ளோஸு, மேலே போகலை. இங்கேயே நமக்கு ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆபத்து? இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. இந்த லெவலில் வரும்போது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கான் பார்த்தீங்களா செல்லர்ஸு. கன்ஃபார்மாக விழுந்துருவான்ப்பா, இதான்ப்பா டார்கெட்டுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் மேலே போய் கன்ஃபியூஸ் பண்ணானா. அப்போ வால்யூமை பார்த்தோன்னே அடேங்கப்பா கீழே பிரேக் ஆயிடுவான்னு நினச்சோம். நம்ம நினச்ச மாதிரியே மேலே தான் பிரேக் ஆக போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. திரும்பவும் வந்து கீழே வந்துட்டான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சே ஆகணும். அவன் எவ்வளோ வேகமாக வேணாலும் வரட்டும், இங்கே இருந்து ஒரே கேண்டலே இவ்வளோ தூரம் கூட வரட்டும், அடுத்த கேண்டில் ஒரு சின்ன ரெட்டு வரும், அடுத்து கொஞ்சம் பெருசாகும், அடுத்து கீழே வந்துடுவோம். நிறைய இடத்துல நடந்துருக்கு. இதோ இங்கே கூட இருக்கு பாரு, ஒரு பெரிய கேண்டில், இந்த ஒரு நல்ல மூவ் ஆயிருக்குது, ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கரெக்ஷனு, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சரியான பெருசு. இந்த இவ்வளோ பெரிய மூவில் பாதி மூக்கு இருக்குது அந்த ஒரு கேண்டில் மட்டுமே. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் என்னாச்சு? செல்லர்ஸ். எங்கேப்பா போனீங்க பையர்ஸு? எங்கே ஆளை காங்கலையே அப்படின்னு பார்க்கும்போது வந்து அடுத்து பையர்ஸை காணோம். அடுத்து இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டி கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சாங்க. இந்த 15 நிமிஷமாக அது நடக்கலை, 20 நிமிஷத்தில் அது நடந்தோன்னே என்னாச்சு? கான்ஃபிடென்ட்டாக கீழே கொண்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸு மேலே வந்துட்டான். எங்கே? அங்கேயே வந்துட்டான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே புரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன மேலே போகுது கீழே வருதுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்க தோணும் உங்களுக்கு. ஆனால் அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறத, நாங்கள் 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் பழைய ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு அவங்களால கனெக்ட் பண்ண முடியும். உங்களால் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு போய்ட்டு நீங்கள் அந்த பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நினச்சி புரியறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த சின்ன இந்த ட்ரிக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வேணால் உங்களுக்கு வந்து புரியும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். வேகமாக விழும்போது வந்து ஒரு க்ரீனில் க்ளோஸ் ஆகலோ, இல்லைனா வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலோ அங்கேருந்து வந்து ஒரு ஹாஃப் த வே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லா இடத்துலையுமே வேகமாக விழுகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நடக்க வாய்ப்பு இருக்குது.
இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இது கூட இமீடியட்டாக இப்படி வந்து மேலே போயிருக்குது. இதெல்லாம் வந்து இமீடியட்டாக போகலை, கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கான். ஸோ இப்படி போகும்போது வந்து உங்களுக்கு நல்லா வந்து மேலே போகும். நல்லா பையிங் ப்ரெஷர் தெரியுது, நல்லா பையிங் ப்ரெஷர் தெரியுது. நல்லா பையிங் ப்ரெஷர் இங்கே தெரியுதா? இல்லை, செல்லர்ஸு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவனால் மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் புதுகை இதுக்கு மேலே போய் வைக்கலன்ட்டு விளையாண்டான். அது அந்த பையர்ஸும் செல்லர்ஸோடைய மனசை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வேறு மாதிரி வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மனசை படிக்கிறதுக்கு வந்து தெரியணும். சரியா? என்ன நினைக்கிறாங்க, ஓ இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டாங்கப்பா, என்ன இங்கேருந்து வந்துருக்குறாங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க, இன்னும் போவாங்களா? என்னமோ இந்த இடத்துல பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்காங்களே பையர்ஸு. இங்கே வந்து பையர்ஸுக்கு இருந்த கான்ஃபிடென்ட்டும் இந்த இடத்துல இருந்த கான்ஃபிடென்ட்டும் இந்த இடத்துல இல்லை. நிறைய கூட ஆயிடுச்சு. இந்த இடத்துல இல்லை, அப்போ இந்த இடத்துலையும் இல்லை. முதல் நம்பிக்கை வந்து இந்த இடத்துல வந்து தகர்ந்து போச்சு. அந்த நம்பிக்கை வந்து இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படியோ ஏதோ ஒரு மாயமோ மந்திரமோ பண்ணி பையர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் கடகடன்னு மேலே போயிட்டாங்க. ஆனால் 2வது தடவை லேக் ஆனாங்க. 2வது தடவை வந்துட்டு அடப்போங்கடா, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைடா, நான் செல்லர்ஸ் பக்கமாக போயிடுறேன் அப்படின்னு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்னு படிக்கட்டில் இறங்கிடுவான். ஒன்ஸ் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டோம், படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிருவான். எந்த இடத்துல பையிங் வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து தடுமாற ஆரம்பிப்பாங்க. கடன்னு கீழே வர்றாங்க, கடன்னு கீழே வர்றாங்க, தடுமாறுறாங்களா? தடுமாறுறதுக்கு அப்புறமா அந்த வேகமாக கீழே வந்தாலும் சும்மா கொஞ்சம் தான் வருவாங்க, ரொம்பலாம் வந்துட மாட்டாங்க. அடுத்த பையில் என்ன ஆச்சு? கடன்னு மேலே போயிடுச்சு. எவ்வளோ தூரம்? 50%. தொடர்ந்து நடக்குது. வந்து நீங்கள் இந்த மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து கவனிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து இருக்கும். 15 மினிட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இந்த இதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக தான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 5 மினிட்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். 1 ஹவரும் 5 மினிட்ஸும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் ஒரு பெரிய கேப் டவுனு, இவ்வளோ தூரம் அந்த மார்க்கெட்டு க்ரீனில் க்ளோஸ் வச்சுது. க்ரீன் எவ்வளோ பையானதுக்கு அப்புறமா எப்படி வந்து கீழே வந்திருக்கான் தெரியுது? சரியான பையே. இந்த பைக்கு முன்னாடி கீழே விழுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கேண்டல் பார்த்து இந்த இடத்துல பை வந்து எடுத்தவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருப்பாங்க. ஏன்னா இது மேலே போயிடும் அப்படின்னு. மேலே தான் போச்சு, ஆனால் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடுச்சு. என்ன கான்ஃபிடென்ஸ் தகர்த்தெறிஞ்சு? அடுத்த கேண்டில் அதுக்கும் கீழே போய் க்ளோஸ் வச்சு. கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி கற்றுக்கணுன்ற இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கல்ஃப் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். அட்டேங்கப்பா, ஏற்கனவே இவ்வளோ தூரம் விழுந்துருக்கிறான். உங்கள் கனவுலாம் எப்படி உங்கள் மைண்டில் எப்படி திரும்ப ஓடும்? இது வந்து இன்னும் பெரிய ஃபால் இப்படி வரும், இவ்வளோ பெரிய லாஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதான் இங்கே பை பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. தைரியம் இருந்ததுன்னா இங்கேயே பை பண்ணிடுங்க. இல்லைனா இந்த லெவலுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்க. இல்லைனா மேலே போய் கீழே வருவான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பையிங்கு வரட்டும். இந்த இடத்துல ஹரிசாண்டல் லெவலை கட் பண்ணும்போது இந்த வால்யூமோட கட் ஆச்சுன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்மாக மேலே தான் போகுது அப்படிங்கிறதுக்கான டபுள் கன்ஃபர்மேஷன். என்ன ஒன்றும் இல்லை, இப்படி போயிட்டு இப்படி வந்துருக்கிறான். போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல பை பண்ணுறீங்க, இதுக்கு தாண்டணும் பை பண்ணுறீங்க, இல்லை இங்கே பை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல க்ரீன் க்ளோஸ் வந்தணும் பை பண்ணுறீங்க. உங்களுடைய ஸ்டாப் எங்கன்னா இங்கே தான் இருக்குது. உங்களுடைய இது குறி எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கணும். இதுக்கு கீழே போச்சுன்னா தாங்கவே தாங்காது. மேலே போச்சுன்னா ஓகே ரைட்டு, மேலே போய் இதையும் கட் பண்ணிட்டான்னா வெரி குட். அப்போ அடுத்த தடவை கீழே வந்தோன்னா என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு இடத்துல க்ரீனில் க்ளோஸ் வைப்பான், அந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து மேலே போவான். எங்கே போவான்? இதுக்கு மேலே போய் ஒரு ஹை வைப்பான். நம்மளோட எண்ணம் அவ்வளோதான், அதுக்கு மேலே போய் ஒரு ஹை வைப்பான். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் அதெல்லாம் மேஜிக். ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அதுக்கு மேலே போய் ஒரு ஹை வச்சான், இன்னொரு ஹை வைப்பான். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தேவை, அவ்வளோதான் நம்மளால் கணிக்க முடியும். அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணாலும் போவான். அதை எப்படி நம்ம கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படிக்கட்டு தான். அந்த படிக்கட்டு முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து அந்த கடைசி படிக்கட்டை அவன் பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து வெளியில் வந்தோம். அது வரைக்குமே வெயிட் பண்ணலாம், தப்பே இல்லை.
அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை ரீட் பண்ண தெரிஞ்சுதுன்னா, மார்க்கெட் ரீடிங்னா என்னது, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா இது நடந்துகிட்டு இருக்குது. அப்போது பையர்ஸ் வந்து உற்சாகமாக இருப்பாங்க. ஏன் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் தான் ஆச்சு, டைம் சொல்கிறேன். 2 நாள் 3 நாளாக வந்து மார்க்கெட் எங்கேயும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அப்போ 3 நாளாக பையர்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் வித்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் எதுக்கு காத்துட்டு இருப்பீங்க? பொறுமையாக இருப்பீங்க. கொஞ்சம் நல்லா கீழே வரட்டும், செல்லர்ஸ் வந்து அடித்து விளையாடட்டும், விட்றான்னு நம்ம ஏரியாவுக்குள்ளார செல்லர்ஸை கொண்டுட்டு வந்து, அதுக்கப்புறம் இப்போ வைக்கிறேன்டா அவங்களுக்கு வெடின்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணும்போது கூட சேர்ந்து பை பண்ணோம்னா கடன்னு மேலே போய் 3 நாளாக விழுந்ததை ஒரே நாளில் மேலே கொண்டு போனாங்க, தெரியுதா? அப்போ அதுதான் என் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கதை தான் இது. என் ஏரியாவுக்கு வாடான்னு என் ஏரியாவுக்குள்ளே உள்ளே வந்துடும், உள்ளே வச்சு செம்ம அடி அடிக்கிறது, அடிச்சு கடன்னு மேலே கொண்டு போயாச்சு. ஆனால் இது யார் ஏரியா? அவங்க ஏரியா. அதனால் அங்கே போய் அப்படியே கொஞ்சம் வந்து இது வந்து சினிமா ஃபைட் மாதிரி கூட இருக்கலாம், அடி வாங்குற மாதிரி கூட இருந்துட்டு திடீர்னு நாளைக்கு மறுபடியும் வந்து பிக்கப் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எங்கே தெரியும்? 1 ஹவரில் போனால் தெரியும். என்னப்பா தெரியும் 1 ஹவரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு வந்தோன்னா வேறு பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இவ்வளோ தூரம், அடுத்த ஹை இவ்வளோ தூரம், அடுத்த ஹை இவ்வளோ தூரத்தில் திணறிக்கிட்டே இருக்குது. லோக்கு கீழே இன்னொரு லோ, இந்த லோவை கன்சிடர் பண்ணக்கூடாது. லோக்கு கீழே இந்த லோ. அப்போ கீழே வந்தானா இன்னொரு லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வரக்கூடாது. வராமல் இந்த ரேஞ்சிலேருந்து எங்கேயாச்சும் வந்து திரும்பிட்டான், கன்ஃபார்மாக இந்த ஐக்கு போயிடுவான். சரியா? அப்படி லோ வந்தானாலும் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஏரியாவுக்குள்ளார வாடா அப்படிங்கிற கதை இதுதான். கடன்னு கீழே வந்தானா இந்த இடத்துலேருந்து வச்சு செய்ய வேண்டியதான். கடன்னு மேலே கொண்டு போய் இந்த தடவை கன்ஃபார்மாக ஒரு 3 தடவை 4 தடவைக்கு மேலே பையர்ஸ் வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. அலர்ட் ஆகிட்டு பை வந்து கொஞ்சம் நிறைய வந்து பண்ணுவாங்க. பண்ணும்போது வந்து அடுத்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டானா மேலே போய்கிட்டே. சரியா? ட்ரெண்டு பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நிஃப்டியில் வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, 15 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நேற்றுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அதே தான், ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு பெரிய வால்யூம் வந்து தான். இந்த வால்யூம்லேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மார்க்கெட் மேலே போயிருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும்போது தான் உங்களால் வந்து கால்குலேட்டே வந்து பண்ணணும். இதுதான் வந்து ஸ்விங் லோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சும்மா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் லோனு வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் நான். இந்த டைம் ஃப்ரேமில் அது வந்து லோவே கிடையாது. சரியா? இந்த ப்ரீவியஸ் ஹை எது வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். மார்க்கெட்டு போயிட்டான். அடுத்து எங்கே போவான்? இது வரைக்கும் போயிட்டான். அடுத்து எங்கே போவான்? இது ரெண்டுமே ஒரே லெவலாக இருக்கனால இந்த பெரிய லெவலையே கூட எடுத்துக்கலாம். அடுத்து எங்கே போகணும்? இங்கே போனானா? இல்லை. என்ன நடந்தது? வேகமாக மேலே போச்சு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தான். ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணல, மறுபடியும் ஒரு வேகத்தை எடுத்து மேலே கொண்டு போனான். ஆனால் இதுக்கு மேலே வந்து போகவே இல்லை, முடியலை. அப்போ ஒரு அரை மணி நேரமாக வந்து கீழே வந்துருக்கு 2 கேண்டில், மறுபடியும் போயிட்டு முடியல. அப்புறம் 1 மணி நேரமாக கீழே வந்துட்டான், மறுபடியும் மேலே ட்ரை பண்ணால் முடியல, மறுபடியும் வேகமாக வந்துருக்கிறான். செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்து தெரியுதா? முதல் தடவை, 2வது தடவை இன்னும் கொஞ்சம் வேகம், 3வது தடவை இன்னும் ரொம்ப வேகம். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது கண்ணில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்லாமலே உங்களுக்கு வந்து அது வந்து கண்ணில் வந்து தெரியணும். தெரிஞ்சதுன்னா தான் சக்ஸஸ். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து பயிற்சியை கடுமையாக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். சரியா? இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போய் எப்படி திணறிட்டு விழுந்திருக்கான் தெரியுதா? அப்போ கூட ப்ரீவியஸ் லோக்கு வரல. ப்ரீவியஸ் லோ இன்றைக்கி டேஸ் லோ, அதுக்கு அடுத்த லோ. அப்போ வரலன்னா என்ன பண்ணுவான்? இன்னொரு ஹை வைக்கிறான்னு அர்த்தம். வரல, ப்ரீவியஸ் லோக்கு வரல. அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு ஹை வைக்கிறான்னு அர்த்தம். ப்ரீவியஸ் லோக்கு வரல, அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு ஹை வைக்கணும்னு அர்த்தம். வச்சானா இங்கே வந்து ஓரளவுக்கு பையர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, தெரியுதா? இந்த இடத்துல இருந்த ஆர்வம் இந்த இடத்துல இல்லை, தெரியுதா? ஆர்வம் இல்லை, ஆனால் ரூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. முடியலனாலும் தம் கட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த ஆர்வம் கூட இந்த இடத்துல சுத்தமாக இல்லை, தெரியுதா?
அதனால தான் அவன் வந்து ப்ரீவியஸ் ஹையே அவனால் பிரேக் பண்ண முடியல. பார்வை இல்லைன்னா யார் உள்ளே வருவா? பயம் வரும், பையர்ஸுக்கு பயம் வரும். எதுக்குடா ரொம்ப ப்ராஃபிட் வந்துருக்குது, ஒரு 10,000 20,000 வந்துருக்குது, இதை நம்ம புக் பண்ணிக்கலாம். கடைன்னு புக் ஆயிருக்கு தெரியுதா, வேகமாக புக் ஆயிருக்கு. அப்போ மீண்டும் ஒரு முறை வந்து முயற்சி பண்ணிடுறாங்க, அப்பவும் முடியல. அப்போ இது வந்து வேலைக்கே ஆகாது போல். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மொத்தமாக வந்து முடிச்சு விட்ருவோம். மார்க்கெட் வேறு முடிகிற டைம் வேறு ஆகிடுச்சு. நாளைக்கெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி நான் இல்லைப்பா. இப்போ என்ன இருக்குது, மொத்தமாக வந்து கீழே வந்திருக்கான். அது பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வால்யூம் கேதர் ஆகிருக்கு தெரியுதா? மேலே போகிறதுக்கு முன்னாடி எப்படி வால்யூம் கேதர் ஆகிருக்கு தெரியுதா? இங்கெல்லாம் வால்யூமே இல்லை தெரியுதா? அதுக்கப்புறமா என்ன இருக்குது, வால்யூம், பயங்கர வால்யூம், கீழே போகலை. அப்போ மேலே போச்சு, மேலே பயங்கர வால்யூம், மேலேயும் போகலை. அப்போ என்ன பண்ணான், மறுபடியும் வந்து கீழே போயிட்டான். எந்த இடத்துல தடுமாறி இருக்கான், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் தான் தடுமாறி இருக்கு. அப்புறம் கீழே போய் இன்னொரு லோ, மறுபடியும் கொஞ்சம் மேலே வருவான், கீழே போய் இன்னொரு லோ, மறுபடியும் கொஞ்சம் மேலே வருவான், கீழே போய் இன்னொரு லோ. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இது எதை காட்டுது, செல்லர்ஸோடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகுதுன்னு காட்டுது, பையர்ஸ் உள்ளே வர்றாங்கன்னு காட்டுது. அப்போ என்ன ஆகும், அடுத்து ஹை பண்ணுவான், மேலே போவான். தொடர்ந்து நடக்குது. ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமா தான். சரியா? அதனால அதை நீங்கள் கடுமையான பயிற்சி பண்ண தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கூட வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது ஜஸ்ட் லைக் தட். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரமாக நான் ஒரு விஷயத்த சொன்னேன், மறுபடியும் பாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுதான்னு பாருங்கள். நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். ஸோ சொல்ல போகிறேன், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து மேலே போயிட்டு இருந்துட்டு இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான். இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்துருக்கு ப்ரைஸ். தெரியுதா? இந்த கீழே வர்ற, இவ்வளோ வேகமாக கீழே வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பையாகி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல ஹோல்டுக்கு முன்னாடி நல்லா பையாகி மேலே போயிருக்கு, நல்லா பையாகி மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ஹோல்டே நடக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த கீழேயே வர்றான் ப்ரைஸ். அதனால நல்ல ஒரு பை கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகும்னு நினச்சிடாதீங்க, அது வந்து ட்ராப். அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பையர்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியான பையர்ஸ் தான். இது வரைக்கும் இந்த இடத்துல என்ன இருக்குது, பையர்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க, தெரியுது? அப்போ மார்க்கெட்டுக்குள்ளார பையர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, என்னமோ காரணம், ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கொஞ்சமாக கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போனால் எது வரைக்கும் வருவான், இது வரைக்கும் வந்துடுவான். அப்புறம் இது வரைக்கும், அப்புறம் ஆல் டைம் ஹை மேலேயே பக்கத்துலேயே இருக்குது, போய் டச் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம இதில் நம்ம கோல்டு நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நேற்று வீக்கெண்ட் வீடியோவில். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இது வந்து இந்த இடத்துல நான் இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி வச்சேன், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். காலையில் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன், இதுக்கு மேலே வால்யூம் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும், மேலே போக ஆரம்பிச்சிருவானே. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்பிக்கை இல்லாமல் இருந்த பையர்ஸ் எல்லாருமே இப்போ நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நாளாக செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண எல்லாருமே ரிவர்ஸில் மாறி அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து கோல்டு ரேட் வந்து தொடர்ந்து வந்து ஏறுமுகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நேற்றே நம்ம பதிவு பண்ணிட்டோம். அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பிடிசி வந்து சொல்லியிருந்தோம், பிடிசி வந்து 15 மினிட்ஸில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே பார்த்தோம், எங்கேயோ பார்த்தோம், இந்த இடத்துல போயிட்டு இருந்தது ப்ரைஸ். ஆமாம், 5 மினிட்ஸில் பார்த்து சொன்னோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கப்பு பேட்டர்ன் வந்து போயிட்டு இருக்குது. இதுதான் டார்கெட்டு. இந்த டார்கெட்டுக்கு போய் எப்படி நின்றுச்சு பார்த்தீங்களா ப்ரைஸு? இந்த இடத்துல லோ பண்ணவே முடியல. இந்த இடத்துல இப்படி வந்துருக்குது. இதுக்கு மேலே லோ பண்ணவே முடியல. இந்த ஹரிசாண்டல் லெவலை பிரேக் பண்ண உடனே வால்யூம் பிக்கப் ஆச்சு, கடன் மேலே போச்சு, டார்கெட்டில் போய் நின்றுச்சு. டார்கெட்லேயே வந்து லோ வந்து பண்ண முடியாமல் அடுத்த ஹை வந்து பண்ணனா, அடுத்த ஹை பண்ணோன்னா மறுபடியும் இந்த இடத்துல ப்ரீவியஸ் லெவலில் போய் ஹோல்டு ஆச்சு. ப்ரீவியஸ் லெவலில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா ஹோல்டு ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். இந்த ஹோல்டில் கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுனால அடுத்த பிரேக் அவுட்டு, அடுத்த வால்யூம்.
இந்த அடுத்த பிரேக் அவுட்டு அடுத்த வால்யூம்க்கு அப்புறமா போயும் இன்னும் கூட வந்து அவன் வந்து நின்ன இடத்துல நிற்கிறான், தெரியுது, அசர மாட்டான். ஒரு லோ கூட இன்னும் வைக்கல. லோ வச்சானா கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லோ வைக்காமல் அவன் எவ்வளோ நேரம் மேலே போகிறானோ போய்கிட்டே இருப்பான். இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இது நடக்குது. சரியா? ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. இப்போ ட்ரெண்டு வந்து மாறுது. எப்படி மாறி இருக்கு? ப்ரீவியஸ் லோக்கே ப்ரைஸ் வந்துட்டு அங்கேருந்து மேலே போய் இப்படி போய் வந்து மேலே போயிட்டு இருக்கு. இது நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, பேங்க் நிஃப்டியில் இதே தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்போமா? இது ஏன் காட்டுறேன்னா பிடிசி காமிச்சேன், கோல்டும் காமிச்சேன், நிஃப்டியும் காமிச்சேன், எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காமிச்சிட்டு இருக்கு. இதுவா நிஃப்டியா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை, நிஃப்டி. இப்போ இது வந்து இப்படி வந்து போயிருக்குதா, போயிட்டு இப்படி வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா இவ்வளோ தூரம் அனுமதிச்ச பையர்ஸ், அதாவது செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு அனுமதிச்ச பையர்ஸு இந்த தடவை வந்து அனுமதியை வந்து கொடுக்கல. அனுமதி கொடுக்காமலேயே வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் புல்லிஷாக இருந்தா, எவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து செட்டப்பை வந்து கிரியேட் ஆகும்னு நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. வராமல் இருந்தாங்கன்னா தான் அடுத்த ஹைக்கு வந்து போவான். இங்கே ஒரு ஹை இருக்குது, ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த ஹை ஆனால் இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தடுமாறிட்டு தான் இருக்கிறான். ஒன்ஸ் இதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய க்ரீன் கார்னில் கூட வரலாம், சாத்தியம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமானா ட்ரேடு பண்ணுறதுக்கு 1 hour தான் யூஸ் ஆகும். 1 hourல இருந்து நீங்கள் என்னங்கிறத வந்து கதையை தெரிஞ்சுக்கிட்டு 5 minutesல போய் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, அதே சமயத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி 58,200 புட் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இன்றைக்கி வந்து எவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ நேரமாக அந்த 470 அப்படிங்கிற ரேஞ்சில் எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கான் தெரியுது. 540 வரைக்கும் போயிருக்கான். ஒரு தடவையும் போகும்போது 540 வரைக்கும் போயிருக்கான். அதே ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பார்த்தா அதே விஷயந்தான். ஒரு பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறமா க்ரீன் க்ளோஸ் ஆச்சு, பாதி 50% போயிட்டான். செல் ஆஃப் இந்த மாதிரி வந்து கடன்னு கீழே வரணும். பொறுமையாக இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். க்ரீனில் க்ளோஸ் வச்சதுன்னா மேலே போயிட்டே இருக்கிறான். ஒரே கான்செப்ட் தான். ஏன் இந்த ஒரே கான்செப்ட் எல்லா இடத்துலையும் வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பையர் செல்லர்ஸ் மட்டும்தான். அவங்க மனசு தான். அவங்க மனசை நீங்கள் வந்து முயற்சி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் தான். பெரிய ஃபால் ஆச்சு இந்த இடத்துல, அப்படியே வந்து வெயிட் பண்ணனா. இப்போ இந்த இடத்துல பெரிய ஃபால் ஆச்சு, நல்ல க்ரீன் வந்து க்ளோஸ் ஆச்சு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்டே இல்லை, தெரியுது. பெரிய ஃபால், அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை வந்து செகண்ட் ட்ரை வந்து சக்ஸஸ் ஆகும்னு நம்ம எப்போவுமே பார்த்துருக்குறோம். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஹோல்ட் ஆகுது, பையர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ஒரே ஒரு க்ளோஸ், நல்ல க்ளோஸ் ஆச்சு, அடுத்த க்ளோஸ் எங்கே போய் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? எது டார்கெட்டோ அங்கேயே போயிட்டான். டார்கெட்டுக்கும் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. மறுபடியும் ரெட்டில் வந்து க்ளோஸ் வச்சோன்னா கீழே வந்தாச்சு. க்ரீனில் ஒரு க்ளோஸு மேலே போயே போயிட்டான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த இடம் அந்த 470 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்திருக்குது. அதுலேருந்து வந்து ஹை போயிருக்கான், போக முடியல. இன்னைக்கு ஹை எங்கே இருக்குது? ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. மேலே போக முடியல. ஆனால் அதே சமயத்தில் வந்து லோ வந்து தெளிவாக அவன் வைக்கல, தெரியுதா? லோ வைக்கவே மாட்டான், இந்த லோவை கட் பண்ண மாட்டான். ஆனால் ஹைக்கும் போகல, படிக்கட்டில் அழகாக இறங்கி வந்துட்டான். இதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கட் ஆகிருக்கு. எப்போ கட் ஆகிருக்கு? ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் பார்த்தோன்னா நீங்கள் பை பண்ண உடனே கட் ஆகிருக்குது. எந்த இடம் வரைக்கும் வந்துருக்கான்? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துருக்கு. அப்போ மறுபடியும் மேலே போய் இன்னொரு ஹை வந்து வைக்கிறதுக்கான முயற்சியில் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் அது. இது வந்து கால் ஆப்ஷன். அந்த கால் ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிருக்கு, தெரியுதா? எப்படி புட்டு வந்து 470லேயே வந்து நின்றுச்சோ இது வந்து 650லேயே அப்படி நின்றுச்சு. இப்போ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு லோவை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறி எப்படி போயிருக்கான், தெரியுதா? ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான், 650லேயே ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஆனால் ஒரு தடவையும் வந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு போயிருக்கிறான். ஒரு தடவையும் ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் க்ரீனில் க்ளோஸ் வச்சோன்னா பாதி தூரம் கட்டாயமாக போயிருக்கிறான்.
பெரிய ஃபாலுக்கு அப்புறமா க்ரீனில் க்ளோஸ் வச்சா பாதி தூரம் இல்லை, முழு தூரமே போயிருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி. நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நிஃப்டியில் புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ஒரு சின்ன சரிவு தான், பெரிய சரிவுலாம் ஒன்றும் கிடையாது. நாளைக்கா இன்றைக்கி எக்ஸ்பைரியா, நாளைக்கு எக்ஸ்பைரி, நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற இந்த விஷயம் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் இக்னோர் பண்ண வேண்டிய கேண்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய கேண்டில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹைக்கு போய் தொடவே மாட்டேன், ப்ரீவியஸ் ஹையை தொட்டுட்டு போயிட்டானுடைய. ஆனால் அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து தொடவே முடியல அவனால். இந்த இடத்துல வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இங்கேருந்து மேலே போகணும், போக முடியல. மறுபடியும் ஒரு புதுலோ வைக்கிறான், போகவே முடியல. அந்த பையர்ஸ் அந்த ஆர்வமே இல்லை, தெரியுதா? பையர்ஸ்க்கான ஆர்வமே இல்லை, தெரியுதா? இங்கே தான் பையர்ஸ்க்கான ஆர்வமே வந்தது. ஆனால் இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி வந்து என்ன, அங்கேருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான். அப்போ எப்போவுமே நீங்கள் டார்கெட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி சரிஞ்சு விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு புதுலோ வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவசரப்பட்டு ட்ரை பண்ணாமல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், புதுலோ வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். சரியா? நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள். இந்த பயிற்சியிலே நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்திடுங்க. தெளிவுபடுத்தினதுக்கப்புறமா நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப நிதானத்தை வந்து கடைபிடிங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து வரும். எல்லா இடத்துலையுமே இந்த அட்லீஸ்ட் இதை மட்டுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களா. கடன்னு வந்துடான், க்ரீன் க்ளோஸ் வைக்கிறான், ஓரளவுக்கு மேலே போகிறான்ப்பா. வேகமாகறான், ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிறான், ஓரளவுக்குனாச்சும் மேலே போகிறான்ப்பா. அந்த 20 பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து எடுக்கலாம். கீழே வரைக்கும் வந்து புதுலோ வச்சானா மேலே போகிறான்ப்பா. புதுலோ வச்சானா மேலே போகிறான். இந்த புதுலோ வைக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஏதோ ஒரு ப்ராசஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணுங்கள். அந்த பிலீவ் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப பயிற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். சரியா? நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன்னா, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பதிவை பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புகிற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.